இங்க ஒருத்தர் கிட்ட ஹவுஸ் ஓனர் 1 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல, எப்ப கொடுக்க போறேன்னு சொல்லி கத்துறாங்க. இவர் கொஞ்ச நாள் டைம் கேட்க அவங்களோ முடியவே முடியாது, இப்பவே வீட காலி பண்ணிருன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அவரோட பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்பா அவரு இவன் கிட்ட வந்து இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நல்லா படின்னு சொல்றாரு. இவனும் படிச்சுக்கிட்டே இருக்க அப்பாவோட அப்பா ஃபீல் பண்றத பாக்குறான். அவன் அப்பாவோ ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டே தான் இருக்காரு. இவன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கே வராரு. காலையில இவன் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் திரும்பவும் வேலைக்கு கிளம்பிடுறாரு. அப்பா படுற கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து இவன் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். எக்ஸாம்ல நல்லா எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றான். அவன் பாஸ் ஆகி ஃபர்ஸ்டா வந்து அவன் படிச்ச டிகிரியை வாங்கிடுறான். இதை பார்த்து என்னோட அப்பா ரொம்ப பெருமைப்பட போறாருன்னு சொல்லிக்கிட்டு அப்பாவை பாக்குறதுக்காக சந்தோஷமா வர்றான். அவன் அப்பாவோ செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா அவனுக்கு சின்ன வயசுல அப்பா கூட இருந்தது ஞாபகம் வருது. இவனோட அப்பாவை ஒருத்தர் காரை பார்க் பண்ண சொல்லி சண்டை போட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. இதை இவன் பார்த்து அழுதுகிட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிடுறான். கார்ல வந்தவன் இவரை திட்டிட்டு கிளம்பிடுறான். அப்பா இவன் அழுதுகிட்டே இருக்கத பார்த்து இவன் கிட்ட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ நல்லா படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப இவன் அழுதுகிட்டே அப்பா கிட்ட வர்றான். அவர்கிட்ட நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன்பான்னு சந்தோஷமா சொல்றான். அவர் ஹாப்பியா அவனை ஹக் பண்றாரு. இவ்வளவு நாள் இவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்பதான் பலன் கிடைக்குது. இவன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். எனக்கும் என் அப்பாவுக்கும் இன்னைக்கு தான் ரொம்ப அழகான நாள்னு சொல்றான். ஆக்சுவலி இது உண்மையான கதையை வச்சு எடுத்த ஒரு படம் தான்.